Hi everyone, welcome to Student Corner. So today we are going to discuss about Introduction to Financial Management. Already in my previous video I have discussed a few topics related to financial management. Today we can discuss about what are the functions of financial management and what are the sources of finance arranged by the finance department in an organization, and what is the role of financial manager in an organization. So first let us know what are the functions of financial management. So there are four important decisions. First one is investment decision, next financing decision, and third one dividend decision, and last one liquidity decision. So these are the four important decisions which is most important one in an organization. So first வந்து investment decision அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் அப்படின்றது கேபிட்டல் பட்ஜெட்டிங் டிசிஷன்ஸ் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸாக சொல்கிறோம். ஒரு கம்பெனி வந்து லாங் டேர்ம் பர்பஸ்க்காக ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு லாங் டேர்ம் ஃபிக்ஸட் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸா. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஒரு கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரலி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் ஆர் ரெஃபர் டு அஸ் capital budgeting decisions. So yes, particularly when a company goes for long term projects, whether to accept the project or not, அதுல இருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா இல்லையா, அண்ட் தென் வெனவர் வந்து ஒரு ஃபிக்ஸட் அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது, ஸோ இல்லை ஒரு கம்பெனியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இல்லை மாடர்னைசேஷன் பண்ணும்போது வந்து சில முக்கியமான முடிவுகள் லாங் டேர்ம் நேச்சருக்கு பண்ணக்கூடியது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் கீழே வரும். அடுத்தது வந்து ஃபினான்சிங் டெசிஷன். ஸோ ஃபினான்சிங் டெசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டெசிஷன்ஸை தான் நம்ம வந்து இங்கே ஃபினான்சிங் டெசிஷன் சொல்கிறோம். ஸோ ஒரு கம்பெனியோட டெப்ட் ஈக்விட்டி மிக்ஸை தான் நம்ம வந்து ஃபினான்சிங் டெசிஷனாக இங்கே சொல்கிறோம். ஸோ டெப்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் ஈக்விட்டி ப்ரொபோர்ஷன் அந்த காம்பினேஷன் பற்றி தான் வந்து ஃபினான்சிங் டெசிஷனில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கம்பெனி. சில கம்பெனியில் வந்து டெப்ட் ஈக்விட்டி மிக்ஸ் வந்து 60 to 40% இருக்கும், சில கம்பெனியில் வந்து 50-50% இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கம்பெனி. எவ்வளோ டெப்ட் ப்ரொபோர்ஷன், எவ்வளோ பாரோயிங்ஸ் இருக்கணும், எவ்வளோ ஓன்டு கேபிட்டல் இருக்கணும், எவ்வளோ பாரோட் கேபிட்டல் இருக்கணும், ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து அமைக்க போகிறோம் அப்படின்றத தான் வந்து ஃபினான்சிங் டெசிஷனாக இங்கே சொல்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து டிவிடெண்ட் டெசிஷன். ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன் ஒரு கம்பெனிக்கு. ஸோ டிவிடெண்ட் பாலிசி இதெல்லாம் வந்து கம்பெனியை வந்து லார்ஜ் லெவலில் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு கம்பெனியில் டிவிடெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது தி போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் விச் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் தி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க ஒரு கம்பெனி ஒரு பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர்லனா அந்த ப்ராஃபிட்லேருந்து ஒரு பகுதியை டிவிடெண்ட்டாக ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ரிமைனிங் போர்ஷனை வந்து retained earnings கம்பெனிலே வந்து they will be having it as a reserves and surplus. So future ஓட எக்ஸ்பேன்ஷன், லார்ஜ் ஸ்கேல் லெவலில் பிஸ்னஸை மூவ் பண்ணும், இல்லை மாடர்னைஸ் பண்ணும், இல்லை எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ரீடைன் ஏர்னிங்ஸ்லேருந்து அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஃபிட்டில் வந்து ஒரு ரேட் ஆஃப் பர்சன்டேஜை தான் வந்து டிவிடெண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணால் ஸோ நம்மளோட ரீடைன் ஏர்னிங்ஸோட லெவல் வந்து கம்மியாயிடும். ஸோ ஃபியூச்சர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண எல்லாத்துக்குமே டிஃபிகல்ட்டாக இருக்கும் கம்பெனிக்கு. ஸோ அதே சமயத்தில் டிவிடெண்டே டிக்ளேர் பண்ணலனாலும் ஒரு கம்பெனியில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஓட மைண்ட் செட் வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகிடும். ரிட்டர்ன்ஸே கிடைக்கல அப்படின்னா தே won't be ready to invest in the company. ஸோ அதனால வந்து ஒரு டிவிடெண்ட் டிசிஷன்றது ரொம்ப முக்கியமானது ஒரு ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து we are moving on to liquidity decision. ஸோ liquidity அப்படின்றது கேஷ் பொசிஷன், எந்த அளவுக்கு லிக்விட் கேஷோ ஹாட் கேஷா வந்து பிஸ்னஸ்குள்ள ரொட்டேட் ஆகுது அப்படின்றது தான் வந்து லிக்விடிட்டி டிசிஷன்ல இங்க மீன் பண்றோம். குறிப்பாக we are referring it to as a working capital management. ஸோ இன்ஃப்ளோஸ் ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ இருக்கு அண்ட் அவுட்ஃப்ளோஸ் how much you are going to pay, whether you can manage the day to day operations. பிஸ்னஸோட டே டு டே ஆப்ரேஷன்ஸ் அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் ப்ராப்பராக வந்து ப்ராம்ப்டாக நம்மளால பே பண்ண முடியுதா, லைக் வேஜஸ், ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு,
அண்ட் தென் வந்து எலக்ட்ரிசிட்டி பில், அதர் எக்ஸ்பென்சஸ், மெட்டீரியல்ஸ் பே பண்றது எல்லாமே வந்து ப்ராப்பரா ப்ராம்ப்டா நம்மளால பே பண்ண முடியுதா, இன்ஃப்ளோஸ் அந்த அளவுக்கு இருக்கா, ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா போயிட்டு இருக்கா அப்படின்றது தான் வந்து இங்க லிக்விடிட்டி டிசிஷன்ல நம்ம வந்து பாக்குறோம். So there are four functions. These are the four important decisions for any organization. So எந்த ஒரு joint stock companiesக்கோ இந்த வந்து 4 decisions தான் ரொம்ப முக்கியமான decisions. Next, we are moving on to sources of finance. So what do you mean by sources of finance அப்படின்றது தெரியணும். Finance அப்படின்றது money, fund, financial resources. So finance இல்லாம எந்த பிசினஸும் நடக்காது. Sources of finance அப்படின்னு பார்க்கும்போது where you are going to get this finance. So எப்படி இந்த ஃபண்டை வந்து நம்ம ஜெனரேட் பண்ண போறோம், எப்படி வந்து இந்த ஃபண்டை மொபிலைஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான் வந்து sources of finance. So from where you are going to get this money. So internal fund raise பண்றோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒரு கம்பெனில, அதாவது ப்ரொமோட்டரே ப்ரொப்ரைட்டரே அந்த ஃபண்டை வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. whereas if you are going to the outsider support, ஸோ அதை தான் நம்ம என்ன பண்றோம்னா சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ்னா எங்க இருந்து அந்த பணத்தை நம்ம கொண்டு வர போறோம், நம்மளோட பிசினஸை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுல இருந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து where you are going to arrange the finance அப்படின்றது தான் வந்து இங்க sources of finance நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ அந்த sources of finance வந்து 3 விதமா கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா வந்து on the basis of period. ஸோ அந்த பேஸ் ஆஃப் பீரியட்ல சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்றோம்னா லாங் டேர்ம் சோர்சஸ், மீடியம் டேர்ம் சோர்சஸ், ஷார்ட் டேர்ம் சோர்சஸ். லாங் டேர்ம் சோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது லாங் டேர்ம் பர்பஸ்க்காக, சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 இயர்ஸ்க்கு 15 இயர்ஸ்க்கு மோர் தென் 5 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 12 இயர்ஸ் வாட் எவர் மைட் பி. ஸோ என்னோட லாங் பர்பஸ்க்காக அதிக நம்பர் ஆஃப் லாக்இன் பீரியட், அதிக நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு எனக்கு பணம் தேவைப்பட்டது, கம்பெனி நடத்துறேன் அப்படின்னா அது லாங் டேர்ம் சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ லைக் ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமா, ரீடைன் ஏர்னிங்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், லோன் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது எல்லாமே வந்து லாங் டேர்ம் சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸு கீழே வரும். ஸோ இப்போ வந்து பிஸ்னஸ் நான் நடத்துறேன், கம்பெனி நடத்துறேன், ஸ்டார்ட் பண்றேன், இன்டர்னலா என்னால் பணம் ரைஸ் பண்ண முடியல, ஐ எம் கோயிங் இன் டு தி பப்ளிக். ஸோ வாட் இஸ் மீன் பை ஷேர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஷேர்ன்றது ஒரு கம்பெனியோட அந்த கேபிட்டலை வந்து யூனிட்ஸா டிவைட் பண்றது தான் வந்து ஷேர். ஒரு யூனிட்டை தான் நம்ம வந்து ஷேர்ன்னு சொல்றோம். ஸோ கேபிட்டல் லைக் 10 lakh ஃபண்ட் தேவை அப்படின்னா 1 lakh ஷேர்ஸ் ஆஃப் ₹100 each அப்படின்றது 1 lakhன்றது ஷேர்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஷேர்ஸை வந்து 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு ஈக்விட்டி ஷேர்ஸ், இன்னொன்னு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சில கைண்ட் ஆஃப் ரைட்ஸ் இருக்கு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு டைப் ஆஃப் ரைட்ஸ் இருக்கு. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஜென்ரலி அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் கிடைக்கும்னா ஓனர்ஷிப் ரைட்டு, ஓட்டிங் ரைட்ஸ், கம்பெனியோட இன்டர்னல் ப்ரொசீடிங்ஸ், அதுக்கப்புறம் கம்பெனி என்டையர் ஆக்டிவிட்டிஸை கண்ட்ரோல் பண்றது, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுலாம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்கும். அவங்கள காமன் ஷேர்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தே கெட் தி ப்ரையாரிட்டி. எதுல ப்ரையாரிட்டி கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் நம்ம வந்து டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். சிமிலர்லி கம்பெனி வைண்ட் அப் பண்ணும்போது முதல்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸோட கிளைம், அவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அந்த ஃபண்டை அவங்களுக்கு திருப்பி தந்த பிறகு தான் நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃபண்டை வந்து கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் சோர்சஸ். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு ஒரு கம்பெனிக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா they can go in for issuing shares to the public. அடுத்தது டிபெஞ்சர்ஸா. டிபெஞ்சர்ஸும் வந்து they contribute funds to the company. பட் அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு கிரெடிட்டாரா தான் இருக்க முடியும். கிரெடிட்டார்னா நம்மளுக்கு கடன் கொடுத்தவங்க, கம்பெனிக்கு கடன் கொடுத்தவங்கள நம்ம கிரெடிட்டார்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது டிபெஞ்சர்ஸ் வந்து they don't have any ownership right in the company. ஸோ அவங்க ஜஸ்ட் வந்து கிரெடிட்டார் மாதிரி தான் ஆக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பயுமே வந்து கம்பெனி வந்து அவங்களுக்கு பே பண்ணுவாங்க. லைக் எப்படி ஒரு நம்ம பேங்க் லோன் எடுத்தா நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணி ஆகணுமோ அதே மாதிரி ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் லாஸ் இன்கர் பண்ணாலும் ஒரு பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர்ல கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து கம்பல்சரியா வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வந்து பே பண்ணி தான் ஆகணும். யாருக்குன்னு பார்க்கும்போது டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு. இது எல்லாமே வந்து லாங் டேர்ம் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸா. கம்பெனிக்கு வந்து அதிக நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு பணம் தேவைப்படும் போது கம்பெனி வந்து தே கோயிங் இன் டு தி பப்ளிக் அண்ட் இஷ்யூவிங் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ரீடைன் ஏர்னிங்ஸ் தான்.
ஸோ கம்பெனில வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு ஒரு பெர்சன்டேஜை டிவிடெண்டா கொடுத்துறோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை வந்து ஃபியூச்சரோட பர்பஸ்க்காக நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து ரீடைன்ட் ஏர்னிங்ஸா. ஸோ அதுவும் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் தான். ஸோ ஃபியூச்சர்ல ஃபிக்ஸட் அசெட்ஸ் வாங்கணும்னாலோ இல்லை எந்த ப்ராஜெக்ட்ஸ்னால எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னாலோ இல்லை வந்து மாடர்னைஸ் பண்ணணும்னாலோ இல்லை ரீப்ளேஸ் பண்ணணும் அசர்டன் இது மிஷினரி பிளான்ட் அண்ட் மிஷினரியை ரீப்ளேஸ் பண்ணணும்னாலோ எல்லா இடத்துலையும் வந்து ரீடைன் ஏர்னிங்ஸ் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் தான் எப்பயுமே ஒரு கம்பெனிக்கு. அடுத்தது லோன் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எடுக்கக்கூடிய லோன்ஸ் வந்து அதுவும் பேங்க் லோன்ஸோ ஃபார் லாங் டேர்ம் பீரியடுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அதுவும் லாங் டேர்ம் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் தான். அடுத்தது வந்து மீடியம் டேர்ம் சோர்சஸ். ஸோ லோன் ஃப்ரம் பேங்க்ஸ் ஈவன் ஃபார் மீடியம் டேர்ம் சோர்சஸ்னா என்ன அர்த்தம்னா ஒரு 1 இயருக்கு மேல ஒரு 2 இயர்ஸ்ல இருந்து ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் ஒரு வந்து ஒரு கம்பெனிக்கு பணம் தேவை அப்படின் போது மீடியம் டேர்ம் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸுக்கு போறாங்க. ஸோ அங்க பார்க்கும்போது வந்து லோன் ஃப்ரம் பேங்க்ஸ் ஈவன் ஃபார் மீடியம் டேர்ம் ஃபினான்சிங். ஸோ பிஸ்னஸா அப்ப நடத்தணும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்றதுனால ஸ்மூத்தா போகணும் அப்படின்ற ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா பேங்க்ல லோன் எடுக்கிறது. அப்புறம் பப்ளிக் டெபாசிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக் வந்து எப்படி வந்து ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஏர்ன் பண்றாங்களோ பிக்சட் டெபாசிட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிக்சட் பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுல்ல அதே மாதிரி பேங்க்கு பதிலாக கம்பெனியும் என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக் டெபாசிட்ஸ்ன்னு ஆஃபர் பண்ணுவாங்க பப்ளிக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அதை வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த பர்சன் வந்து அந்த கம்பெனியில வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கம்பெனி வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் தான் கம்பெனியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து லோன் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஈவன் ஃபார் அ மீடியம் டேர்ம் பர்பஸ்க்காக வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேங்க்ஸ் கிட்ட இருந்தும் நம்ம வந்து லோன் எடுத்து வந்து அப்போ வந்து கம்பெனி வந்து தன்னோட ஃபினான்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து we are moving on to short term sources of finance. ஸோ லெஸ் தேன் 1 இயருக்கு ஒரு கம்பெனிக்கு பணம் தேவைப்பட்டது அப்படின்னா ஃபினான்ஷியல் ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா they are going in for short term sources of finance. ஸோ அப்படி பார்க்கும்போது அதுல ட்ரேட் கிரெடிட், ஃபேக்டரிங், பேங்க்ஸ், கமர்ஷியல் பேப்பர் வருது. ஸோ ட்ரேட் கிரெடிட் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து சப்ளையர் கிட்ட இருந்து நம்ம ரா மெட்டீரியலை வாங்குறோம். ஸோ வந்து எப்பயுமே நம்மளால கேஷை கொடுத்து வாங்க முடியாது. ஸோ சில டைம் நம்ம என்ன பண்றோம்னா கிரெடிட்ல தான் வாங்கி ஆகணும். கிரெடிட் பர்ச்சேஸ்ல தான் பண்ணி ஆகணும். பிசினஸ் அப்பதான் நம்ம ரொட்டேட் பண்ணாதான் ப்ராப்பரா ஓரளவுக்கு நம்மளால வந்து ப்ரொடக்ஷனை கேரி அவுட் பண்ண முடியும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சப்ளையருக்கும் நம்மளுக்கும் ஏற்படக்கூடிய அந்த வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம வந்து ஒரு ஃபினான்ஸை வந்து இங்க அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து ட்ரேட் கிரெடிட். ஸோ வி ஆர் கெட்டிங் கூட்ஸ் ஆன் கிரெடிட், வி ஆர் கெட்டிங் தி ரா மெட்டீரியல்ஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் தி சப்ளையர்ஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட் தான் கம்பெனியில ஏற்படுறது. அடுத்தது வந்து ஃபேக்டரிங். ஸோ ஃபேக்டரிங் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஃபேக்டர்ன்ற ஒரு இன்டர்மீடியரி வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன இங்க அப்படின்னு பார்க்கும்போது எப்பயுமே நம்ம வந்து கேஷ்ல கூட்ஸ் வந்து சேல் பண்ண முடியாது. ஸோ சம்டைம்ஸ் வந்து கிரெடிட்ல கூட்ஸ் வித்தாதான் நம்ம வந்து நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அதிகமா பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கிரெடிட்ல கூட்ஸ் விற்கும்போது நம்மளோட டெட்டார்ஸ்ன்னு ஒரு பர்சன் என்டர் ஆறாங்க. ஸோ டெட்டார்ன்றது நம்ம வந்து கடனாக கூட்ஸோ இல்லை கேஷோ நம்ம யாருக்காவது கொடுத்தோம்னா அவங்கள நம்ம டெட்டார்ன்னு சொல்றோம். ஸோ அந்த டெட்டார் கிட்ட இருந்து இமிடியேட்டா வி கேனாட் ரிசீவ் தி கேஷ். ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து வி கேனாட் ட்ரெஷர் ஹிம். ஸோ அவன் மெச்சூரிட்டி டேட் அந்த பில் டியூ டேட்ல தான் யூ வில் பி பேயிங் தி அமௌண்ட். அது வரைக்கும் நம்மளோட பிஸ்னஸ் வந்து இட்ஸ் நாட் கெட் ஸ்டாப்டு. ஸோ நம்மளோட ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபேக்டர்ன்ற ஒரு இன்டர்மீடியரி சப்போர்ட்டோட நம்ம இதை வந்து ஸ்மூத்தா கொண்டு போக போறோம். ஸோ எப்படி கொண்டு போக போறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பில்கான அமௌண்ட்டை 75 to 80% அந்த பில்கான அமௌண்ட்டை அவங்க வந்து ஃபர்ஸ்டே நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ்க்கு அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ பிஸ்னஸ்க்கு வந்து அமௌண்ட் வந்து என்டையர் பில்கான அமௌண்ட் கிடைக்காது. ஆனாலும் ஒரு 75 to 80% கான அமௌண்ட் நம்மளுக்கு கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ப்ரொடக்ஷன் அதர் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லா ஆக்டிவிட்டிஸுமே வந்து எல்லா ஆப்ரேஷன்ஸுமே நம்ம வந்து ப்ராப்பரா வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இந்த டியூ டேட்ல இன் பிட்வீன்ல இந்த கஸ்டமர் கிட்ட இருந்து he will be receiving the amount regularly and finally அவங்க கிட்ட இருந்து என்டையர் பில் அமௌண்ட் மெச்சூரிட்டி டேட்ல கலெக்ட் பண்ணோடனே அந்த பில்ஸ் ரிசீவபிள் எல்லாம் கலெக்ட் பண்ணோடனே அந்த ஃபேக்டர்
தங்களுக்கு எவ்வளவு கமிஷன் சார்ஜஸ் ஃபீஸ் எவ்வளவு வந்து சார்ஜ் பண்ணணுமோ இந்த ஆக்டிவிட்டி கேரி அவுட் பண்ணதுக்காக அதை டிடெக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத கம்பெனிக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட் தான், ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் மாதிரி தான். ஸோ அடுத்தது வந்து ஈவன் பேங்க் லோன்ஸ் கூட, பேங்க் ஷார்ட் டேர்ம் பீரியட்ஸ் கூட பேங்க்ல வந்து வி கேன் அட்ஜஸ்ட் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ், இல்ல வேற ஏதாவது மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காக எனக்கு பணம் தேவை கம்பெனில அப்படின்ற போது கூட நான் வந்து பேங்க் லோன் ஷார்ட் டேர்ம் பீரியட்ஸ்க்கு லோன் வந்து எடுத்துக்கலாம். ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி பேங்க்ல எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ். அடுத்தது வந்து கமர்ஷியல் பேப்பர்ஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு அன்செக்யூர்டு ப்ராமிசரி நோட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலி வந்து கம்பெனிஸ் வந்து தங்களுக்கு ஷார்ட் டேர்ம் ரெக்குவயர்மெண்ட் பணம் தேவை அப்படின்ற போது வந்து தே வில் பி இஷ்யூவிங் கமர்ஷியல் பேப்பர்ஸ் டு தி பப்ளிக். ஸோ இது வந்து ஒரு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து அந்த பேசிஸ் ஆஃப் பீரியட்ல வந்து லாங் டேர்ம், மீடியம் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ். அடுத்தது we are moving on to on the basis of ownership. So owner funds, borrowed fund. Owner funds கீழ இப்ப வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் எப்பயுமே வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மாதிரி, இன்டர்னல் பீப்புள். ஓனர்ஷிப் கண்ட்ரோல் எல்லாமே வந்து அதிகமாக யாருக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் இருக்கும். அண்ட் borrowed கேபிட்டல்னா ஜென்ரலி borrowed ஃபண்ட்னு நம்ம எதை ரெஃபர் பண்றோம்னா டிபெஞ்சர்ஸ், அதர் பேங்க் லோன்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய லோன்ஸ் எல்லாமே வந்து borrowed ஃபண்ட் கீழ வரும். ஸோ ஓனர் ஃபண்ட்ஸ் கீழ ஈக்விட்டி ஷேர்ஸ், ரீட்டைன் எர்னிங்ஸ், கம்பெனிலே இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இன்டர்னல் ஓனர்ஸ் ஃபண்ட் தான் அது. borrowed ஃபண்ட்னு பார்க்கும்போது லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ், பப்ளிக் டெபாசிட்ஸ், லோன் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், டிபெஞ்சர்ஸ், இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். அண்ட் தென் லீஸ் ஃபினான்சிங் அப்படின்றது என்னன்னு பார்க்கும்போது லீஸ் இஸ் அன் அக்ரிமெண்ட், அரேஞ்ச்மெண்ட், லெஸ்ஸாருக்கும் லெஸ்ஸிக்கும் உள்ள அரேஞ்ச்மெண்ட். இதுல லெஸ்ஸார்ன்றவன் ஓனர் ஆஃப் தி அசெட் அண்ட் லெஸ்ஸின்றவங்க யார் அதை வந்து வாங்கி யூஸ் பண்றாங்களோ அவங்கள லெஸ்ஸின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி பார்க்கும்போது வந்து ஸோ இங்க என்ன தராங்க அப்படின்னா ஸோ வந்து ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஒரு ஹெவி மிஷினரி, ஒரு ஃபிக்ஸட் அசெட்டை என்ன பண்றாங்கன்னா இந்த ஓனர் வந்து இஸ் கிவிங் டு தி யூசர். ஸோ அந்த லெஸ்ஸிக்கு வந்து கொடுக்குறாங்க, லெஸ்ஸர் வந்து லெஸ்ஸிக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஃபிக்ஸட் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நீ வந்து இந்த ஃபிக்ஸட் அசெட்டை உன்னோட பிசினஸ்ல ஒரு ஃபேக்டரியில நான் வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மெச்சூரிட்டி பீரியட் முடிச்ச உடனே வந்து அகைன் he has to return that back. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட் தான். இல்லைனா வந்து லீஸ் பேசிஸ்னு ஒன்று இல்லை, லீஸ் ஃபினான்சிங்னு ஒன்று இல்லைன்னா அந்த என்டையர் அமௌண்ட்டை வந்து அந்த பிசினஸ் ப்ரொப்ரைட்டர், அந்த ப்ரொமோட்டர், அந்த பிசினஸ் பர்சன் வந்து அவனே என்டையர் திங் அந்த வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ 5 lakh 10 lakh ஆகுதுன்னா, ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுதுன்னா அது என்டையர் திங் அவன் பிசினஸ்ல போட்ட பிறகு மணி வந்து லாக் அப் ஆயிடும். அதர் ஆக்டிவிட்டிஸா அவனால கேரி அவுட் பண்ண முடியாது, ஸ்மூத்தா கொண்டு போக முடியாது பிசினஸ். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து லீஸ் ஃபினான்சிங் அப்படின்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஃபார் தி கம்பெனி. ஸோ இதுவும் வந்து borrowed ஃபண்ட் கீழே வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன் தி பேசிஸ் ஆஃப் சோர்சஸ் ஆஃப் ஜென்ரேஷன். ஸோ எப்படி ஜென்ரேட் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு இன்டர்னல் ஃபண்ட் மூலமா ஜென்ரேட் பண்றோம் இன்டர்னல் சோர்சஸ், இன்னொன்னு எக்ஸ்டர்னல் சோர்சஸ். இன்டர்னல் சோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது அகெயின் வந்து ஓனர்ஷிப் கேபிட்டல், ஓன்டு கேபிட்டல்னாலே ஈக்விட்டி ஷேர்ஸை தான் நம்ம வீன் பண்றோம். ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் இதெல்லாம் வந்து இன்டர்னலா உள்ளே இருந்து வித்தின் தி கம்பெனிக்குள்ள ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ். எக்ஸ்டர்னல் சோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து லோன் எடுக்கிறது, பேங்க்ஸ்ல இருந்து லோன் எடுக்கிறது, ஈவன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஸ் ஆல்சோ வந்து ஒரு ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து எதுவுமே வந்து தே cannot going to take part in the management activities. மேனேஜ்மெண்டோட ப்ரொசீடிங்ஸ்ல எந்த இதுவும் வந்து they don't have any control over that. ஓகே, ஸோ ஈவன் ஓட்டிங் ரைட்ஸ் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். அண்ட் தென் பப்ளிக் டெபாசிட்ஸ், கம்பெனி வில் ஆஃபர் பப்ளிக் டெபாசிட்ஸ் அண்ட் தென் டிபெஞ்சர்ஸ்ல மூலமா ஃபண்டை ரைஸ் பண்றது, அண்ட் தென் லீஸ் ஃபினான்சிங், ஃபேக்டரிங், கமர்ஷியல் பேப்பர்ஸ், ட்ரேட் கிரெடிட் எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கீழே தான் வரும். So far we have discussed about the various kinds of or classifications of sources of finance. Next we are moving on to role of financial manager. So ஒரு finance department அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட். அதர் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ்ல ஸ்மூத்தா போகணும் அப்படின்னா லைக் ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், HR, எனி கைண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட். ஸோ ஃபினான்ஸ் மேனேஜரோட ரோல் வந்து
இட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வந்து அவங்களோட ஒர்க்கிங் வந்து ஃபங்க்ஷனிங் வந்து ரொம்ப எசென்ஷியல் ஒரு கம்பெனிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தெர் ஆர் செவரல் எம்ப்ளாயீஸ் செவரல் டீம்ஸ் ஒர்க்கிங் ஆன் தட். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களோட ரோல் என்ன ஒரு கம்பெனில அப்படின்னு பார்க்கும்போது ஃபண்ட் ரைசிங், ஃபண்ட் அலோகேஷன், ப்ராஃபிட் பிளானிங், அண்டர்ஸ்டாண்டிங் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ ஃபண்ட் ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியலா எனக்கு வந்து பணம் தேவை அப்படின்னு போது என்ன சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ் மூலமா நான் ஃபண்டை ரைஸ் பண்ணலாம்? ஷேர்ஸ் மூலமாவா, டிபெஞ்சர்ஸ் மூலமாவா, லாங் டேர்ம் பர்பஸ்க்கு எனக்கு பணம் தேவையா, ஷார்ட் டேர்ம் பர்பஸ்க்கு எனக்கு பணம் தேவையா, பேங்க் லோன்ஸை வச்சு ஐ கேன் மேனேஜ் தி சிச்சுவேஷனா, எங்க இருந்து அந்த பிசினஸ்க்கு பணம் கொண்டு வர போறோம்? ஸோ பிசினஸ் தொடங்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணியாச்சு. இந்த டைப் ஆஃப் பிசினஸ் கேரி அவுட் பண்ண போறோம் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு ஸோ ஃபினான்ஷியல் ரெக்குவயர்மெண்ட் எவ்வளவு தேவை அப்படின்றத எஸ்டிமேட் பண்ணிட்டு ஸோ அந்த ஃபண்டை எங்கேருந்து ஜென்ரேட் பண்ண போறோம் அப்படின்றத வந்து ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஃபினான்ஷியல் மேனேஜரோட ரோல் அங்க பிளே ஆகுது. அடுத்தது வந்து ஃபண்ட் அலோகேஷன். ரைஸ் பண்ண ஃபினான்ஸை எப்படி நம்ம அலோகேட் பண்ண போறோம், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம், ஃபிக்ஸட் அசட்ஸ்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறோம், மற்ற கைண்ட் ஆஃப் அசட்ஸ், கரண்ட் அசட்ஸ் அண்ட் தென் மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் எப்படி வந்து அலோகேட் பண்ண போறோம் அப்படின்றத வந்து டிசைட் பண்றது, அதை வந்து எஃபெக்டிவா வந்து அலோகேட் பண்றது, யூட்டிலைஸ் பண்றது எல்லாமே வந்து ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜரோட ரோல் கம்பெனில. அடுத்தது வந்து ப்ராஃபிட் பிளானிங். ஸோ எனிதிங் எது பண்ணாலும் வந்து அல்டிமேட் எய்ம் ஒரு கம்பெனிக்கு என்னவா இருக்கும்னா ப்ராஃபிட் அட்டைன்மெண்ட் பண்றது தான். ஸோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதா ஒரு கம்பெனியோட முக்கிய நோக்கமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் கேரி அவுட் பண்ணோம்னா நம்ம ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும் அண்ட் ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும், ஷேர் ஹோல்டர்ஸோட வெல்த், கம்பெனியோட மார்க்கெட் ஷேரு, பிராண்ட் இமேஜ் எல்லாத்தையும் வந்து ரைஸ் பண்ண முடியும் அப்படின்றதுல தான் வந்து செயல்படணும். ஸோ ஒரு கம்பெனி வந்து பேங்க்ரப்சியா போயிடுச்சு இல்லை இன்சால்வெண்டா போயிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனியை வந்து வைண்ட் அப் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கொண்டு போகாம எப்பயுமே ப்ராஃபிட்டை நோக்கி பயணிக்கிற மாதிரி வந்து தே ஹாவ் டு லுக் ஃபார். ஸோ அந்த மாதிரி ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து தே ஹாவ் டு இன்வெஸ்ட். ஃபண்டை அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பர் மேனர்ல அவங்க யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி கம்பெனி. ஸோ இஃப் இட் கோயிங்ஸ் ஃபார் bankruptcy or insolvent situation, then ultimately வந்து goodwill affect ஆகும், profit affect ஆகும், அவங்களோட efficiency level, productivity எல்லாமே it will get down. ஸோ அதனால வந்து எப்பயுமே வந்து ப்ராஃபிட்டை எப்படி ஏர்ன் பண்ணணும், ரிட்டர்ன்ஸை எப்படி அதிகரிக்கணும், ரிஸ்க் லெவலை எப்படி கம்மி பண்ணணும் அப்படின்றத வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஸ் அ ஃபினான்ஷியல் மேனேஜரா வந்து தே ஹாவ் டு டேக் கேர் ஆஃப். அடுத்தது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்ன்றது இட் இஸ் அ பிளேஸ் ஃபார் பையிங் அண்ட் செல்லிங் செக்யூரிட்டிஸ், ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் வாங்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஸோ ஜென்ரலி வந்து அது ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஜென்ரல் மார்க்கெட் கண்டிஷன்ஸ், சிச்சுவேஷன்ஸ் என்ன இருக்கு அண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் என்ன, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன, நம்ம கம்பெனி எப்படி வந்து இருக்கு, பொசிஷன் என்ன, மார்க்கெட் ஷேர் என்ன, அதர் கம்பெனிஸ் இன் தி சேம் இண்டஸ்ட்ரி அவங்களோட பொசிஷன் என்ன, இன்வெஸ்டரோட ஆட்டிடியூட் என்ன மாதிரி இருக்கு, அவங்களோட பிஹேவியர் இந்த மார்க்கெட் எப்படி இருக்கு, வாட் தே ஆர் ரெடி டு பை, விச் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் தே ஆர் ரெடி டு பை, எந்த கம்பெனியோட ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் டிபெஞ்சர்ஸா வாங்க விருப்பப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தே மஸ்ட் நோ வெல் இன் அட்வான்ஸ். ஸோ அது தெரிஞ்சாதான் அதுக்கு கேட்ட மாதிரி தே கேன் இஷ்யூ செக்யூரிட்டிஸ். ஸோ வந்து எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, ப்ரிவேலிங் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து they have to analyze every now and then only they can raise proper source of finance and they can do best in their department. So far we have discussed about role of financial manager, functions of financial management and what are the different kinds of sources of finance. Hope in the session எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். If you like to subscribe to the channel, please subscribe, and then if you have any comments or queries you can post it in the comment box. Thank you so much.